ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ 2 பார்த்தீங்களா? வாமிட் எபிசோடு. அது எல்லாருக்கும் டோஸ் விட்டாரு. சரி, ஓகே, ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன ப்ரோமோ 3, அதில் வந்து அந்த பேட் சைனு, அந்த பேட் சைன் வந்து அவங்க காட்டினதை அப்படியே வச்சு காட்டி, ஆக்சுவலாக நான் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த எபிசோட் சரியாக பார்க்கலங்க. அந்த கோட்டை எபிசோட் அது தப்பு சரி அப்படிங்கிறது மாரி தூரத்துலேருந்து தான் காமிச்சாங்க. நம்மளுக்கு அந்த ஆட்ட சுவாரஸ்யத்தில் அது பெருசாக டீப்பாக காட்டலை. அது எபிசோடில் வரும்போது தான் இவங்க தப்பு சரின்னு பேசினாங்க. பட் அது விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேச சொன்னதும் அரோரா தான் அதை கொண்டு வந்தாங்க. பாரு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நான் அங்கேயே அதை பேசிட்டேன், விட்டுட்டேன், அதை திருப்பி கொண்டு வந்தது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு அதில் அவங்க என்னவா வேணால் சொல்லியிருக்கலாம், இல்லை இவங்க அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ளே நான் வரல. 2 பேர் பாரு மேலேயும் தப்பு இருந்திருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு வந்து அவளுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா? அப்போ துஷார் விஷயங்கள்லாம் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக தான் கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் வாரத்துலலாம்? ஏன் இப்போ கமருதீன் இப்போ ஃப்ரைடே எபிசோட் லைவ்லையுமே துஷார் அவன் விக்ரம் தான் போய் அரோரா உசு பேத்துறான். அரோரா விக்ரம் கிட்ட பாரு உசு பேத்துறா. ஸோ இந்த கூட்டு கலவாணிங்களுக்குள்ள நடுவில் திருப்பி வந்து கேம் ஆடுறது விக்ரம் தான். விக்ரம் வந்து வக்ரம் இல்லை, அவன் வந்து வக்ர விக்ரம்னு சொல்கிறது தப்புன்னு வான் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டாபிக் எடுத்து பேசின மாதிரி தான் எனக்கு இருக்குது. அப்போது அந்த வக்ராங்கிற வேர்டு தப்பாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உக்ரோன்னு மாற்றிக்கிட்டா. இன்றைக்கி லைவ்லலாம் உக்ர விக்ரம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டா. லிட்ரல் மீனிங்காக நீங்கள் எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்குது. ஸோ லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா எல்லா வார்த்தையுமே தப்பு தான். அப்போ வந்து அதை வந்து அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிஆர்பி வருமோ அதை தான் எடுத்து பேசுகிறீங்க. அகைன் நான் பாரு பண்ணது சரின்னு சொல்ல வரல. அவங்க அந்த விஷயத்தை எடுத்து பேசினது அரோரா தான், பேச சொன்னது அரோரா தான். அந்த அரோரா ஒழுங்கான்னு கேட்டால் நீங்கள் அரோராக்கோ ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். துஷார் அரோரான்னு வரும்போதே நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் அரோராவை டைரெக்டாக எழுப்பி நின்று இப்படி பண்ணிங்களா அரோரா சரின்னு கேட்டிங்களா? அந்த பாத்ரூம் விஷயத்துலையோ மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசின விஷயத்துலையோ, இல்லைனா வந்து துஷார் கேம் வந்து அரோராவால் ஸ்பாயில் ஆகுதுன்னு எல்லாரும் சொன்னப்போ அந்த துஷார் பையன் கேப்டன்சி போனதுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த பையனை தானே எழுப்பி வச்சு அடிச்சிங்க. அப்போ அந்த பொண்ணை டேரெக்டாக இந்த கேள்வி எங்கேயாச்சும் கேட்டிங்களா? இந்த ஷோவே எனக்கு வேணான்னு வெளியில் போகணுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணை சண்டை போட்டு கெஞ்சி கொஞ்சி அந்த பொண்ணை திட்டி ஓடு போன வாரம்லாம் கன்ஃபெஷன் ரூமில் அந்த பொண்ணு அழுது பிக் பாஸே வந்து அப்படியே அரவணைச்சி அதுக்கப்புறம் இந்த ஷோ நீ உள்ளே வந்து நீ கேம் ஆடணும்னு சொன்னப்பறம் இந்த ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு கேம் ஆடுது அப்படிங்கும்போது அந்த கேமே எப்படி ஆடுதுன்னா அக்லியாக தான் ஆடுது, டர்ட்டி ஆகுது. கமருதீன் கூட ஆடுற கேம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல. ஸோ லைவில் இன்றைக்குமே அவன் விக்ரம் கமருதீன் அரோரா சொல்லும்போது கமருதீன் பாரு கூட சேராதன்னு சொல்கிற அதே விக்ரம், கமருதீனுக்கு நல்ல ஃப்ரெண்டாக விக்ரம் இருந்தால் நீ இந்த லவ் கண்டென்ட் அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக அவன் கேம் ஆடுறான்னு சொல்லணும். அந்த அட்வைஸ் அவன் பண்ணலை. நீ அரோரா கூட வேணா சுற்று, ஆனால் பாரு கூட போய் சேராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் அரோராவும் வந்து அவகிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் அவள் காலில் விழறான்ற மாதிரி அவள் அரோரா கேட்குறான். இதை வந்து நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு சிஸ்டர் போட்டுருக்காங்க. ஸோ இதை நானும் லைவில் பார்த்தேன். இதெல்லாம் விஜய் எடுத்து பேச மாட்டார். அப்போ அந்த இடத்துல ஸ்லிப்பரை தூக்கி அரோராவையே வந்து கமருதீன் காட்டுறான். என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கும் ஒரு கேர்ள் கண்டென்ட்டை வச்சு தான் ஷோ போகணுன்றது கமருதீனுக்கு இருக்குது. அவள் அரோராக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சு தான் கண்டென்ட் கொண்டு போகணுன்றது அவள் பொஷியாக வந்து டீம் அவள் உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல விக்ரமை நீங்கள் ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கொண்டு வரணுங்கிறதுக்காக பார்வை தப்புன்னு சொன்ன நீங்கள், நான் அகெயின் சொன்ன மாதிரி பிரஜன் பாரு விஷயத்தில் அந்த எபிசோடில் அன்னிக்கான விஷயத்தை நீங்கள் எபிசோட்லேயும் காட்டல, வீக்கெண்ட்லேயும் ஏன் அட்ரஸ் பண்ணலை? பார்வை வந்து அப்படி கேரக்டர் அசாசினேட் அவன் பிரஜன் பண்ணானே, அப்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதை ஏன் நீங்கள் வந்து கேட்கவே இல்லை? கேட்டால் அவங்க தான் ஆரம்பித்தாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. பிளாஸ்மாவில் கொண்டு வந்து ஒரு பொண்ணு அதை பேசினது தப்புனா இங்கேயுமே பிளாஸ்மாவில் கொண்டு வந்து பேச சொன்னது அரோரா தான். ஆனால் அதுக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லுவேன்னு சொன்னது தான் பாருவை தவிர அதை எட்டுன்னு வந்து சொல்லுன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணணும்னு சொன்னது அவள் அரோரா தான். ஸோ அந்த விஷயத்தை அவள் பெருசு பண்ணும்போது இவ்வளோ பெருசாக பேசுகிற நீங்கள் இங்கேயுமே அப்போ அரோரா கூட யார் பேசினாலும், அரோரா கூட யார் லவ் கண்டென்ட் கொடுத்தாலும், அரோரா கூட யார் அடல்ட் கண்டென்ட் கொடுத்தாலும் நீங்கள் அரோராவை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க துஷார் அடிப்பீங்க, பாரு அடிப்பீங்கன்னா நாளைக்கு அரோரா கமருதீன் வந்தாலுமே திருப்பி கமருதீன் அடிப்பீங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா உங்களுக்கு கேம் இப்படி தான் போனோன்னு நீங்கள் நினச்சிங்க. அதனால தான் அரோராவையே உள்ளே வச்சுருக்கீங்க. பார்வை அடிக்கணும்னா அவள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவள் வச்சு தான் ஷோ போகும். அவளை வெளில எடுத்துட்டா ஷோ போகாது. அப்போ அவளை உள்ளே வச்சு அடித்து வில்லியை காட்டி தான் ஷோவை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நீங்கள் திருப்பி அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, தப்பு செய்கிற எல்லாரையும் திட்டினோன்னா இந்த இடத்துல அந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வச்சு அந்த பொண்ணு பேரை ஸ்பாயில் பண்ணி பாரு வெஸ் அரோரான்னு வைக்கும்போது பாரு வீட்டில் பார்க்குறவங்க எப்படி யோசிப்பாங்க? அப்போ உங்கள் மண்டையில் தான் அழுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற இடத்துல பிரஜன் மண்டையில் என்ன அழுக்கு இருந்தது? அன்றைக்கி பார்வை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு கை ஷோல்டரில் வச்சுது, அண்ணான்னு சொல்லி வச்சுது. அப்படி தட்டி விட்ட இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்போ எப்படி சபரி வந்து ஷோல்டரில் வந்து இடிச்சது, அந்த எல்போ அட்டாக் பண்ணது வலிக்குதுன்னு சொல்லிச்சு, அந்த ஆங்கிளில் தான் அன்றைக்கி சொல்லிச்சு. ஆனால் அது அப்படியே பிரஜன் திருப்பி விட்டது எப்படி விட்டார்? அது அன்றைக்கி லைவில் பார்த்தவங்களுக்கோ ஃபுல்லாக அந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தவங்களுக்கோ தெரிஞ்சிருக்கும். 1 ஹவரில் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படியே மார்க் பண்ணுற மாதிரி கீழே முட்டி போட்டு பிரஜன் பேசும்போது நீங்கள் பிரஜன்மையும் சொல்லியிருக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு பிரஜன், நீ அதுக்கு பதில் என்னவா சொன்னீங்க? நீ
நீங்கள் ஒரு பொண்ணை இப்படி மார்க் பண்ணுறதோ இல்லை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதோ தப்பு இல்லையா? அந்த பொண்ணு கேட்ட விதம் வேறு, நீங்கள் பதில் சொன்ன விதம் வேறு. உங்கள் மனநிலைமையில தான் அழுக்கு இருக்குது, உங்கள் பார்வையில் தான் அழுக்கு இருக்குது அப்படின்ற இடத்துல நீங்கள் பிரஜனை கேள்வி கேட்கல. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்வதியை கேள்வி கேட்ட நீங்கள் அன்றைக்கி ஏன் பிரஜனை கேட்கல? பார்வதி தப்புன்னு சொல்லி கரெக்டாக கேட்ட நீங்கள் அன்றைக்கி பிரஜனும் தப்பாக தானே பார்வதி ப்ரொஜெக்ட் பண்ணார். அவள் சொன்ன ஆங்கிள் வேறு. இப்போ அந்த சைன் அவள் வச்சது வேற, இவ பர்ஸ்பெக்டிவ் அது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி பாரு போய் கையை வச்சு ஷோல்டரில் வைக்கும் போதுமே அவள் பர்ஸ்பெக்டிவ்க்கு அவளுக்கு வலிக்குதுன்னு சொன்னது அவள் பர்ஸ்பெக்டிவ். ஆனால் அது ப்ரெசன்ட் பர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருந்தது, அதையே நீங்கள் மீன் பண்ணலை. அப்போ உங்கள் மச்சானையோ மாமாவையோ காப்பாற்றணுன்றதுக்காக அன்றைக்கி அவர் பார்வையில் இருந்த தப்போ இல்லை அவர் மைண்டில் இருந்த தப்பையோ அட்ரஸ் பண்ணாத நீங்கள் இன்றைக்கி அந்த விக்ரமை காப்பாற்றணுன்றதுக்காக விக்ரம்கான அந்த வக்ரம் அப்படிங்கிற விஷயத்த ஹைலைட் வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதை வந்து பாரு உள்ளேருந்து சொல்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு சிலருக்கு அந்த வார்த்தைங்க வந்து அது லிட்ரல் மீனிங்காக இல்லாமல் அந்த வன்மத்தோட உச்சோன்னு அந்த பொண்ணு சொல்ல வச்சு அது இப்போ அந்த உக்ரோன்னு சொல்லிடுச்சு. வெளில போன பிரவீனே அதை சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் லிட்ரல் மீனிங்காக பார்த்தீங்கன்னா தப்பு. ஆனால் அது வன்மத்தோட உச்சோன்ற ஆங்கிளில் தான் அது வருது. லிட்ரல் மீனிங்காக பார்க்கணுன்னா நிறைய விஷயங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஸோ அது வந்து எல்லா விஷயத்தையும் அப்படி பார்க்க முடியாது. ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வர வார்த்தைங்க தான் அப்படின்னும் போது நீங்கள் அவ்வளோ டீப்பாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்வை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒன்று. பாருவோட பார்வை தான் தப்புன்ற மாதிரி அந்த பொண்ணை திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கிறது ஒன்று. கேரக்டர் அசாசினேட்டு அப்படிங்கிற விஷயத்தில் ப்ரெசென்ட் பண்ணதை கேள்வி கேட்காதது இன்னொன்று. இப்படி எந்த கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் அரோராவை உள்ளே வச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை அடிக்கிறதுங்கிறதுலையே இது உங்களுக்கு அரோரா எவ்வளோ முக்கியமான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது புரியுது. நீங்கள் உள்ளே விடும்போதே தான் தெரிஞ்சிச்சு அரோரா எவ்வளோ முக்கியமான கண்டஸ்டன்ட்டுன்னு. ஒன்று விக்ரம் ஹைலைட் பண்ணுறதும் இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் பேசின மாதிரி இருந்தது, பாருக்கான சைடு பேசின மாதிரி இல்லை. சரி, ப்ரோமோ 4க்கு வரேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இப்போ தான் கொஞ்சம் வந்து பாரு ஃபேன்ஸ் வரீங்க பார்க்குறீங்க. பாரு ஃபேன்ஸ் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்களோ ஷேர் பண்ணுறவங்களோ வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் ப்ரோமோ 4 பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். அதில் தான் ஏதோ பாரு கொஞ்சம் நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்குது. நியாயம் கிடைச்சதில்லை, ஷோ இவங்க மாற்றணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கான பாலிட்டிக்ஸாக அதை எடுத்து வச்சு இனிஷியேட் பண்ண ஸ்டெப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.